நம்ம அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நமக்கு 26/10/2025 நாளைக்கு நமக்கு வந்து சங்க பண்டிகை நம்ம சர்ச்சில். இது என்னென்னா, நமக்கு இந்த சங்க பண்டிகைக்கு இந்த மீனெல்லாம் நம்ம பொரித்து வைக்கிறதுக்கு சங்க பண்டிகைக்கு எல்லாருமே கடை போட்டிருப்பாங்க. அந்த கடையில் வந்து உளுந்தஞ்சோறு, பிரியாணி, கலங்க வச்சுருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த காடை பறிப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜூஸ் ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி. இது நாங்கள் என்னென்னா, நம்ம ஆரல்வாய்மொழி பொய்கை டேமில் இந்த மீன் நாங்கள் பிடிச்சிருக்கோம். வலை போட்டு நமக்கு தம்பி இந்த சின்னாடம் அவங்க வலை போட்டு இந்த மீனவெல்லாம் பிடிச்சி நமக்கு எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா ஃப்ரீயாகிட்டு நமக்கு அவங்க தந்திருக்காங்க சர்ச்சைக்குன்னு சொல்லி. நம்ம இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு நாளைக்கு வந்து ஒரு 10:30 மணிக்கு நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகிரும் அந்த விற்பனை விழா. ஆராதனை முடிஞ்ச உடனே நமக்கு இது ஆரம்பிச்சிடும். நீங்கள் எல்லாருமே குடும்பமாக வந்து கலந்துக்கிடுங்க. இது எல்லாமே நாங்கள் என்னென்னா அவ்வளோ கழுவிக்கிட்டு எல்லாமே இதை பொறிக்கிக்கு தான் போகிறோம். பொறிச்சு அதுக்கு பிறகு இந்த ப்ரெட் ஆம்லேட்டு, இந்த மாதிரி பழ ஜூஸு, இந்த மாதிரி உள்ளது எல்லாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியாவில் தான் இந்த ட்ரிப்பு. மீன் நம்ம மழை டைமாக மீன் நமக்கு வலையில் நம்ம நிறைய கிடச்சிருந்து அதுக்கு நாங்கள் எல்லாம் பிடிச்சி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னா, நம்ம தம்பி சின்னாடம் தான் இது அந்த மீன் அவ்வளோமே நமக்கு ஃப்ரீயாக பிடிச்சி தந்திருக்காங்க. அந்த தம்பிக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேமாதிரி நாளைக்கு நீங்கள் எல்லாருமே சங்க பண்டிகையில் குடும்பமாக வந்து எல்லோரும் கலந்துக்கிடுங்க. இதான் நம்ம ஆரல்வாய்மொழி டேமு. அந்த மழை டைம்னால அந்த இயற்கை காட்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் இந்த லீவு டைமில் பிள்ளைங்கள கூட்டிட்டு போய் டேமில் போய் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த இயற்கை காட்சி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீன் எப்படி இருக்குது பாருங்கள், உயிரோடு இருக்குது. இன்னும் வலை போட்டிருக்கோம். அந்த வலையை எடுக்கும்போது இன்னும் நம்ம மீன் நிறைய கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.